ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் கிருஷ்ண பகவான் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் இன்னைக்கு கொடுக்குறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான see this one. Pile number 2 in the butterfly, Patamuchi. Pile number 3 in the angel wings. இந்த ஒரு ஏஞ்சலோட ரெக்க மாதிரி வருது, ஏஞ்சல் விங்ஸ். ஸோ பைல் நம்பர் 1, 2, 3 இதில் உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங்க. ஸோ உங்களுக்கு பர்சனலாக உங்களோட தனிப்பட்ட சூழ்நிலை வச்சுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஜென்ரல், எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Don't dim to fit in. இதுவே ஒரு கிளியர் மெசேஜ். உங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ண பகவான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் இல்லை அட்வைஸ் மாதிரி தான் இது டெஃபினெட்லி இருக்குது. கொஞ்ச நாளா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க உங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் அது உங்களுக்கு அந்த பர்சனோ இல்லை அந்த ஒரு சூழ்நிலையோ பிடிக்கல. ஆனாலும் அந்த இடத்துல நான் தனியாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து அங்கே ஃபிட் ஆகிட்டு இருக்கீங்களோ, அந்த பர்சனோட பேசுறது சேர்றதுன்னு இருக்கீங்களோ. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க ரீசெண்ட் டைம்ஸில், விச் இஸ் ஆல்சோ நாட் குட். அதுவுமே வந்துட்டு மாற்றிக்கணும். நீங்கள் வந்து மாற்றிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த டைமில் வந்துட்டு இதுதான். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து அந்த ஒரு கிருஷ்ண பகவானோட அருள் கிடைக்கல, நான் எவ்வளவோ ப்ரே பண்றேன், ஆனாலும் எனக்கு அந்த அருள் கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து ஒரு மற்றவங்களோட ஒரு அட்டாச் ஆகி அவங்களோட நெகட்டிவிட்டி அண்ட் மெனி திங்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால என்னமோ உங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸுமே உங்களால முழுசா அனுபவிக்க முடியல, விச் இஸ் பேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க கொஞ்சம் தெளிவாக ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ டோன்ட் டிம் டு ஃபிட் இன். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 நீங்கள் எப்போயுமே வந்துட்டு ஒரு தனியாக தெரியக்கூடிய ஒரு ஆள் தான். உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்களோட நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக தெரியக்கூடிய ஒரு பர்சனாக தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட ஐடியாஸ் அண்ட் உங்களோட லைஃபோட திங்கிங், லைஃப்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, புரிதல் இருக்குல்ல, அது வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால நிறைய இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களை வற்புறுத்தி அந்த இடத்துல இல்லை அவங்களோட இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருக்கு. When life gives you lemons, make enchanted lemonade. Wow. See, pile number 1க்கு வந்துட்டு பார்க்குறப்போ நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் தாங்க நிறையவே வருது. இன்ஃபேக்ட் ஓகே, இந்த டைம்ல வந்து முழுக்க நீங்க உங்களோட லைஃப், உங்களோட ஓன் பர்சனாலிட்டி இருக்குல்ல, உங்களோட தனிப்பட்ட குணம், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா?
அண்ட் உங்களை யாரோ கொஞ்ச நாளாக உங்களுக்கு யாரோ மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கலாம், சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த டைமில் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காத மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சைலண்ட்டாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு எல்லா டைமுமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப ஹெல்ப்புன்னு தேவைப்படுற டைமில் கிருஷ்ண பகவான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அண்ட் ஒன்ஸ் த டாஸ்க் எண்ட் ஆனோடனே அவங்க வந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ உங்களோட லைஃப்பை இன்னுமே நீங்கள் வந்து முழுமையாக உங்கள் கண்ட்ரோலில் எடுக்காமல் இருக்கீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அரவணைப்பு. ஸோ இது ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கை போகுது. ஸோ தட்ஸ் வாய் பைல் நம்பர் 1 பீப்புளோட டிபெண்ட்டாகவே இருக்கீங்க. ரைட். ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆர் யூ ஹாப்பி? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாவே இங்க இருக்கு. ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஆக்சுவலி சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன, வாட் யூ ஃபீல், என்ன ஃபீல் பண்றீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு தான் நிக்குது. மற்ற நேரத்தில் அதை காணும். ரொம்ப வற்புறுத்தி ஒரு இடத்துல சிரிக்கிறீங்க, வற்புறுத்தி ஒரு இடத்துல ஸ்மைல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பிகாஸ் இன்சைடு உங்கள் மனசுக்குள்ளார 1000 குழப்பங்கள் இருக்குது, ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நிரந்தரமாக இருக்க விட மாட்டேங்குது. தட் இஸ் அ பிக் ரீசன். மிகப்பெரிய ரீசனே அதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம்ல நீங்க மற்ற விஷயங்களை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்றதை விட்டுட்டு உங்களோட மனசுக்குள்ளார நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கீங்களா? ஸோ அது முதல்ல பார்க்கணும். உங்களை நீங்க திருத்திக்கணுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் ஆல்சோ. அண்ட் ஏன் வந்து இதை சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் இது உங்களோட மிகப்பெரிய வீக்னஸ். பைல் நம்பர் 1க்கு மிகப்பெரிய கோல்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதை செயல்படுத்துகிற அளவுக்கு வந்து உங்களோட பர்சனாலிட்டி ஹெல்ப் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்மியாக தெரியுது இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம். அண்ட் கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய இது. பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் லைஃப், உங்களோட சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அப்கமிங் ஜெனரேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு விதத்தில் ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி அது உங்களோட அப்கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1க்கு இன்னைக்கு வந்திருக்கிறது கம்ப்ளீட்லி வந்துட்டு கிருஷ்ண பகவான் உங்களுக்கு உங்களை பற்றின கைடன்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு கைடன்சஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1க்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு மிரர் டாக். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் உங்களை வந்து எப்படி மற்றவங்க கிட்ட காமிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நீங்கள் எப்படி வந்து காமிச்சுக்கோங்க. லைக் எப்படி பேசுகிறீங்க, எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐ ஆம் ஸ்ட்ராங் அண்ட் ரெசிலியன்ட். ஸோ இந்த ஒரு அஃபர்மேஷன், இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு அது அதோட பவரை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. லைக் ஐ ஆம் ஸ்ட்ராங். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது? எஸ், டான்ஸ் வித் லைஃப். Do something to change your energy. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அதாவது சம்திங் உங்களை சுற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஆக்சுவலி மாறுது. ஆனால் நீங்கள் இன்னும் மாறாமல் இருக்கீங்களோ?
சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. அது வந்து ஒரு உங்களோட பழைய ஹேபிட்ஸாக இருக்கலாம். இப்போ பைல் நம்பர் 2க்கு யூஸ்வலி ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது ரொம்ப டீப்பா போயிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் அதை மேலோட்டமாகவே பார்க்க மாட்டீங்க, ரைட்? ஸோ அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி வந்துட்டு அதை நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே. அண்ட் கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 2க்கு உங்களோட எனர்ஜி வந்துட்டு இந்த டைம்ல கண்டிப்பாக மாற வேண்டும். ரொம்ப ரொம்ப ஸ்டக் ஆகியிருக்கு, மூமெண்ட்ஸ் இல்லை, எனர்ஜி மூமெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டக் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 2-3 கொஞ்ச நாளாவே வந்துட்டு ரொம்ப லேசியா இருக்கலாம், ரொம்ப வந்துட்டு நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் செய்ய பிடிக்காம இருக்கலாம். உங்களோட கோல்ல இருந்தே நீங்க வேற விஷயத்துல வெளியே வரலாம். ஸோ சம்வேர் எனர்ஜி ஸ்டக் ஆகியிருக்கு இந்த இடத்துல. ஸோ நாட் ஃப்ரீ ஃப்ளோவா இல்லை. ஸோ கவனம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு 1 or 2 monthsக்குள்ளாரியே உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் தேடுற விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சம்திங் உங்ககிட்ட நியராக வந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு கிடைச்சிரும் 1 or 2 monthsக்குள்ளாரி. எவ்ரிதிங் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்குறீங்களோ நினைக்கிறீங்களோ மோஸ்ட்லி அது கிடைக்கவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு நிறைய கோஇன்சிடென்சஸ் பார்க்குறீங்களா? நிறைய எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்குது, பட் சைலண்ட்லி. ட்ராவலிங் எதிர்பார்க்கலாங்க, அதிகமான ட்ராவலிங் வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து எதிர்பார்க்கலாம் டெஃபினெட்லி. ஒரு நிமிஷம். எஸ். ஸோ அதிகமான ட்ராவலிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு ட்ராவலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது புது அனுபவங்கள் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு ஒரு சில பேரோட உண்மையான இன்டென்ஷன் தெரிய வர வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிருஷ்ண பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் பத்தி நீங்க உங்க மனசுல நிறைய நல்ல விஷயங்களை நினைச்சு வச்சிருப்பீங்க, கரெக்டா? பட் ஆனா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது வேற ஒரு எண்ணங்களாக இருக்கும். அது என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நடவடிக்கைகள் அவங்களோட சயின்ஸ் மூலியமாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இன்னும் நீங்க அதை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல தான் வந்து இருக்கீங்க. ஸோ இன்னுமே அவங்களோட உண்மையான ஃபேஸ் என்னன்றத 100% ஒரு 100% முழுமையா தெரிய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பர்சனை விட்டு வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் தள்ளி நிற்கிறது வந்து நல்லது. ஓவரா வந்து எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அது யாரு அப்படிங்கிறது தெரியும் உங்க வாழ்க்கையில. ஸோ அந்த பர்சன் விஷயத்துல கவனம். ஏன்னா வந்து நீங்க அதிகமா நம்புற பர்சனாக இருக்கலாம். அவங்க மேல வந்து இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் இல்லை பின்னாடி அவங்களால தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் ஒரு டீம், உங்களோட வேலையிலும் சரி வீட்லேயும் சரி ஏதோ ஒரு டீமில் ஏதோ ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி வந்து ரொம்ப தேவைப்படுது. பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் அது ஐடியா வரமாட்டேங்குதுன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ், இல்லைனா வந்து பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸ் டிஸ்கஷன்ஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ இருக்கும். அதாவது மாற்றங்கள் ஒரு பக்கம் வந்தாலுமே வந்துட்டு அந்த மாற்றங்களை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக வந்து இருக்கலாம். கொஞ்ச நாளாவே வந்துட்டு எதுலேயோ வந்து ரிப்பீட்டேட்டிவ் சயின்ஸ் வந்து தெரியுது இல்லை, லைக் ஃபெதர் இல்லைனா வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் டிவைன் சைடில் இருக்கட்டும் ஒரு சைன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எஸ், கரெக்டான பாத்தில் தான் போகிறீங்க, சேஞ்ச், இந்த விஷயங்களை நீங்கள் மாற்றலாம், அந்த விஷயங்களை மாற்றலாம்னு சொல்லிட்டு மறைமுகமான ஒரு செய்தி உங்களை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே,
செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ஒரு கீ பாயிண்டா இருக்கு. கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, அதை வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை ரொம்ப காப்பாற்றிக்கணும். பிகாஸ் அதை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. உங்களை அவமானப்படுத்தி உங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க. இது வந்து பொறாமைனால உருவாகக்கூடிய இந்த ஒரு எனிமீஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பர்சன் விஷயத்துல கவனமா இருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் த கீ. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று மட்டும் வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் வந்து விடவே கூடாது. ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ பிக் கைடன்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ நீங்கள் யூ கேன் கிளைம் யுவர் பீஸ். யூனோ, ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ எம் காம், ஐ எம் பீஸ்ஃபுல், ஐ அட்ராக்ட் மோர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரேசஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணுமோ டெஃபினெட்லி அதை வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தட் லெட்ஸ் ஹாவ் சம் பியூட்டிஃபுல்லான ஒரு பிகினிங் அப்படிங்கிறதோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு சுற்றி இருக்கிற இதில் கவனங்கள் தேவை. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் விங்ஸ் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். Align your life. One more. Keepers of the earth. Okay, beautiful. சரி, இது வந்து ஒரு கிளியர் மெசேஜாக இருக்குது. கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தனியாக இல்லை. ஆக்சுவலி உங்களை சுற்றி வந்து டிவைன் சைட்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குதா, அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் டெஃபினெட்லி இருக்குது. பைல் நம்பர் 3க்கு அது உங்களுக்கே தெரியுது. கரெக்டா? உங்களுக்கே வந்துட்டு ஒரு சில பேருக்கு ரொம்ப நம்பிக்கையோட நீங்களே இருக்கீங்க. எஸ், எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்குது, அது தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு டெஃபினெட்லி ஒரு காரணம் இல்லாம இருக்காதுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கும். சம்திங் இப்போ உங்களுக்கு கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியில்லை, எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்டரா இல்லை, எல்லாமே ஒரு குழப்பத்துல இருக்கு. உங்களோட வேலையா இருக்கட்டும், உங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட கல்யாணம் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு குழப்பத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு தெளிவுங்கிறது வந்து தேவை. அண்ட் முக்கியமாக உங்க சொந்த பந்தங்கள் விஷயத்துல கவனம். ஓகேவா? யூஆர் நாட் அலோன். Our ancestors are behind you. ஸோ ஸ்ட்ராங் சைன்ஸ், ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது உங்களுக்கே நல்லா தெரியுது. அண்ட் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இப்போ நீங்க ரீசென்ட்லி ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கு மனசுல. இது வந்து இப்போ ரீசெண்டா நடந்த விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபியூ டேஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ், இல்லைன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கூட நடந்திருக்கலாம். ஆனால் அந்த ஹார்ட் பிரேக் இன்னும் இருக்கு. அந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. அதுதான் வந்து இத்தனை குழப்பத்துக்கும் காரணம். அந்த பர்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஓகே. பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சரி, இந்த ரெண்டு டிஃப்ரென்சஸ் ஐ குட் ஃபீல் தட் இந்த ரெண்டு டிஃப்ரென்சஸை பாருங்களேன். டோன்ட் கேர் ஆட்டிடியூடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்துட்டு மனசுக்குள்ளார வந்து நிறைய பெயின் இருந்தாலும் வெளியில வந்து அதை நீங்க காமிக்காம தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த மனசுல இருக்கிற அந்த பெயின் வந்துட்டு அதை நீங்க வந்து இன்னும் ஹோல்ல தான் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் டிஸ்ட்ராயிங் யூ. அது வந்து உங்களை கம்ப்ளீட்லி இன்சைடு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க நினைக்கலாம், இனிமேல் நான் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கேர் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன் அப்படின்னு சொன்னா கூட, பட் ஸ்டில் யூ கேரிங்.
ஓகேவா? ஸோ இன்னும் அந்த ஒரு ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூடெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வரல. நான் எதை பற்றியும் கவலையே பட மாட்டேன், யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், என்ன வேணால் பேசிக்கிட்டோங்கிற எண்ணம் மனசில் இருந்தாலும் அதை வெளியில் இன்னும் கொண்டு வரதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு இல்லை. சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் ஃப்யூச்சரை ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்களோட எல்லா முடிவுகள்லையும் ஃப்யூச்சர் வந்துட்டே இருக்கு. ஃப்யூச்சரை நினச்சி தான் இப்போ நீங்கள் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க, எல்லா சாக்ரிஃபைசஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸ் உங்களை நோக்கி வருது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் மதர்ஹுட், ஒரு மதர் பாண்டிங் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட மதரோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து அதை நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் சம்மர் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்? அண்ட் ஸ்ட்ராங் ஃபீமேல் ப்ரெசன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஃபீமேலோட ஃப்ரெண்ட்ஷிப், ஃபீமேலோட ஒரு பாண்டிங் வந்துட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்ராவல், எதிர்பார்க்காத ஒரு 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 சில பேரோட விசிட் இருக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஆக்சுவலி யாரையோ இன்ஸ்பயர் பண்ணி உங்களை மாற்ற போகிறீங்க. சம் இன்ஸ்பிரேஷனுங்கிறது இருக்கும். இது வந்து யாராக வேணா இருக்கலாம், பட் ரியல் லைஃப் பீப்புள் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். இது வந்து ஒரு ஃபேண்டசி கிடையாது, பட் சம்திங் ரியல். ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைம் பீரியட்ல இருந்து மோஸ்ட்லி இந்த வருஷமே சொல்லுவேன், இந்த வருஷத்துக்குள்ளரே வந்துட்டு செல்ஃப் க்ளோ நல்லா இருக்கும் ஓவராலா. பட் ஆனால் பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எதையுமே ஓவர் நைட்டில் வந்து நீங்களா ஒரு விஷயம் மாற்றணும்னு நினச்சா அது ஓவர் நைட்டில் மாற்ற முடியாது. பட் கிருஷ்ண பகவான் கடவுளாக மாற்றணும்னு நினச்சா ஓவர் நைட்டில் மாறும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயம் மாற்றிக்கணும், நான் என்னோட லுக் அண்ட் க்ளோவை நான் மாற்றிக்கணும் அப்படின்னா ஒன் டேல பண்ணுவீங்க. பட் ஆனால் அது கண்டினியூவாக இருக்குமான்னா டெஃபினெட்லி கிடையாது. தட் ஒன் டே உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் மோட்டிவேஷன் கிடைச்சி அதை செய்வீங்க, ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளார முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ மோர் ஆஃப் லவ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ எஸ் ஆர் நோ, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக எஸ் ஆர் நோ அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சுன்னா எஸ் தான். பட் அதே சமயம் வந்து மனசில் இருக்கிறத வெளிப்படையாக ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இது டைரக்ட்லி இல்லை இன்டைரக்ட்லியாவது வந்துட்டு அந்த லவ்வோ ஹேட்டோ இல்லைனா வந்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது என்னால் ஏற்றுக்க முடியல, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு வழியில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு நான் சொன்னேன், இந்த வரக்கூடிய டேஸில் வந்துட்டு சம்திங் வெரி ஸ்பெஷல் ஏதோ ஒன்று இருக்குது, எதிர்பார்க்காத விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் மீறி நடக்குது, திடீர்னு நடக்குது. பட் அது எதுவுமே வந்துட்டு உங்களோட பவர் இல்லை, யூனிவர்ஸ் உங்களுக்கு நடத்துகிற விஷயம். ஸோ டோன்ட் வரி. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வரி பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ போகிற பாதையில் வந்து சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு தைரியம், ஒரு போல்னஸ்ங்கிறது இந்த டைம் பீரியடில் கம்மியாக இருக்குது. எஸ்பெஷலி போன மாதம் வரைக்கும் இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் மந்த் வரைக்கும் இருந்த அந்த தைரியம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் வீக் ஆகிருக்கீங்க. ஸோ ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம், லைக் ஐ ஆம் லவ்ட் பை ஆல், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேசஸை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. கிருஷ்ண பகவான் இந்த ஒரு ஸ்பெஷல் டேல வந்துட்டு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.